தோலோட முழு உளுந்து சேர்த்து காஞ்சிபுரம் இட்லி இன்றைக்கி செய்து பார்க்கலாம். இட்லி அரிசி, பச்சரிசி, முழு உளுந்து தோலோட எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பவுலில் போட்டு 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா கழுவிட்டு நிறையா தண்ணி ஊற்றி 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். ஊற வச்ச அரிசி உளுந்து எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்து ரவை பதத்தில் அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். மாவை மூடி போட்டு இட்லி மாவு மாதிரி புளிக்க விடணும். வெயில் காலமாக இருந்தால் 4 இல்லை 5 மணி நேரத்துக்குள்ளே புளிச்சிரும். தாளிக்கிற கரண்டியில் நெய் சேர்த்துட்டு உடச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்து கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வறுத்துட்டு புளிச்ச மாவோடு சேர்த்துடணும். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு சீரகம் எல்லாம் இது மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சிட்டு அதையும் எடுத்து மாவோடு சேர்த்துடணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு தூளும் சேர்த்துக்கணும். ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இப்போது எல்லாம் சேர்த்து மாவோட நல்லா கலந்துடணும். மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் சரியாக இருக்கும். கிண்ணத்தில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு பாதி கிண்ணத்துக்கும் கொஞ்சம் குறையவே மாவு ஊற்றினா போதும். இந்த மாவு வேகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். கிண்ணத்தில் இட்லி ஊற்றாமல் இட்லி தட்டிலையே எண்ணெய் தடவிட்டு ஊற்றினா 5 இல்லை 6 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இப்போது இட்லி நல்லா வெந்திருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிண்ணத்துலேருந்து எடுக்கணும்.